ஹலோ, எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இன்றைய நாள் ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவர் தான் எங்களோட தம்பி அஸ்வின். இவரை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் நினைக்கலாம், என்னடா காலையில் எழும்பி பூவெல்லாம் ஆயிரம் நல்ல பொடியும் போலண்டு. அப்படிலாம் நினச்சிடாதீங்க. இப்போ இந்த பூவாயை வைக்கிறதுக்கு நான் அவனோட செம்ம சண்டை போட்டு தான் இப்போ பூவாயை வச்சுட்டு இருக்கிறேன். டியூஷனுக்கு போக ரெடி ஆகிட்டு இருந்தேன்னா, காலையில் கொஞ்சம் பூவாஞ்சி சாமிக்கு வச்சுட்டு போடா என்று சொல்லி ஒரே அழுப்புற 2 பேருக்கும் இடையில். அதுக்கப்புறம் தான் பூ வாங்கிட்டு இருந்தான். நாங்கள் வந்து சாமிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் செவ்வரத்தை பூ நிறைய வைப்போம். எங்களோட வீட்டை ஒரு சில செவ்வரத்தை கண்டு வச்சுருக்கிறோம். அதில் நல்லா பூ கூட பூக்கும். அப்படியே பூ வாங்கிட்டு வரும் சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டே கிளாஸுக்கு போவார். பூ போதும் என்னென்னு சொன்னால், இந்த இருக்கிற இந்த சட்டி ஃபுல்லாக பூ வாங்கினோம்னு சொன்னால் அது போதும் எங்களோட சாமி எல்லாத்துக்குமே. கிட்டத்தட்ட எல்லா பூவும் வாங்கி முடித்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட வீட்டை வந்து ஒரு அன்னமீன பழம் உண்டு, நல்லா பழுத்திருந்துச்சு. அப்போ பூ வாஞ்ச கையோட அதே மாஞ்சி அப்படியே உடைச்சி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க அடுத்தது ஒரு படி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவர் தான் வந்து எங்களோட தங்கச்சிர மகன் அபிஷேக். இவரை பற்றி சொல்லணுமெண்டா, இவர் செம வால் துடினம். வந்தாருண்டா வீட்டை 2 ஆக்கிட்டு தான் விடுவார். காலையில் வந்தாங்க, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அம்மாவோட போயிட்டார். இல்லாட்டி வந்தால் இங்கே தான் ஒரு 4-5 மணித்தளத்துக்கு அப்புறம் அவங்களோட வீட்டை போவான். பக்கத்துலேயே தான் எங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் அவங்களோட வீடு. காலையிலேயே பட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டார், நல்ல பையன் பாந்தி. அதுக்கு பிறகு கொஞ்சம் டைமில் அஸ்வின் அப்படியே கிளாஸுக்கு போயிட்டார். பாய் சொல்லிவிட்டு ஆள் கிளம்பியாச்சு. இன்றைக்கி காலை சாப்பாடு எதுவும் அம்மா செய்யலை. இன்றைக்கி சனிக்கிழமை தானே, லீவு நாள். அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு நானே காலையில் இருந்த மரக்கறியெல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒன்று அடித்து எடுத்தேன். நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டேன் நானும் அம்மாவும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இனி லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி முட்டை குழம்பும் பீட்ரூட் கறியும் வச்சுருந்தேன். மதியம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அஸ்வினுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இப்போ எங்கள்கிட்ட வீட்டை சமையல் எப்படி நடக்கும்னு சொன்னால், நான் எல்லாமே கட் பண்ணி கொடுப்பேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுப்பேன், அம்மா சமைப்பாங்க. நான் நிற்கிற நல்லா அப்படி தான் நடக்கும். அப்படியே மதிய சாப்பாடு முடிச்சிட்டோம். பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் ஈவினிங் கொஞ்சம் கடைக்கு போகலாம்னு சொல்லி போனேன். இதுதான் எங்களோட ரோட்டில் நிலைமையை கொஞ்சம் பாருங்கள். இது வந்து ஒரு நாள் மழை பெஞ்சதுக்கு தான் இப்படி தண்ணி நிற்கிது. அதுவே வந்து மாரி மாதம் அப்படியான டைமில் வந்துட்டு நல்லா மழை பெய்யும் தானே, அந்த டைம் போகையில் அது ரோட் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். அதுக்கு பிறகு தோணி ஒன்று போட்டு தான் வரணும். மெயினில் இருந்து எங்களோட வீட்டுக்கு வரண்டா, அந்தளவுக்கு தண்ணியாக இருக்கும். யாரும் இந்த ரோட்டையும் ரெடி பண்ணி தாராங்க இல்லை. இது வந்து காயத்ரி கிராமத்தில் வந்து 4ஆம் ரோட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படியே ஈவினிங் போயிட்டு வந்தாச்சு. இனி நைட் சாப்பாடு. நைட் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, மதியம் சமைச்ச பீட்ரூட் கறி இருந்துச்சு. அப்போ அதோட நைட்டை முடிச்சிட்டோம். அப்பா வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்தார், நாட்டுக்கோழி. அப்போ அது ஒரு குழம்பும் இருந்த பீட்ரூட் கறி மிச்சமாக இருந்துச்சா, அதோட நைட் சாப்பாடு முடிச்சாச்சு. இவ்வளோதான் இன்றைய நாள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.